ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட் எப்படி போச்சுன்றதை முதல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபால்னு ஒரு சண்டை. என்னென்னா விஜய் பார்வதி அவங்களால வந்து மற்றவங்ககிட்ட சண்டை போட முடியாத ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்து டபால்னு திவாகர் மேலே திணிக்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? அவரோட கேம் விளாட்ரு. ஏற்கனவே சும்மா இருக்கும்போதே வந்து விஜய் சேதுபதி வந்து தலையில் கொட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டே இருங்க, இதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அவர் ஏதோ ஒரு கேமில் இருக்கார். முதல்ல அவரை நீங்கள் கூப்பிட்டு வந்ததே தப்பு. அவர் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க. அவருக்கு என்ன தெரியுது அதான் போடுவார். அவருக்கு ரீல்ஸ் தெரியும், அதை பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை வந்து குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்கே வந்து விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இது வந்து மாஸ்க் டாஸ்க்கு. இன்னொரு முகமூடியில் யார் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லும்போது விஜய் பார்வதி எழுந்திரிச்சு கண்ணியை வந்து சொன்னாங்க. சூப்பராக சொன்னாங்க. அவன் தாய்மை உள்ள இருக்காமல் இருக்கா, ஆனால் கன்னிங்கான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி திவாகர் யாரை சொன்னார்னா கலையரசனை சொன்னார். என்னன்னா கலையரசனுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, கோவலாம் இருக்குது சார், நான் பார்த்துருக்கேன் வெளியில், ஆனால் உள்ளே வந்துட்டு இது வரைக்கும் காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, நீ ஏன் வந்து கலையரசனை சொன்ன, நீ வேற யாரோ சொல்ல விடன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திணிக்கிறாங்க. இதே தான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த லைவ் ஸ்டார்ட் ஆகுறது, இந்த விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ வந்து என் கூட தான் நான் பழகிட்டு இருந்தேன், நான் வந்து சபரி பிடிக்கலன்னு சொல்லும்போது நீ எதுக்கு சபரிக்கிட்ட வந்து பேசுகிறேன், நான் டிஸ்டன்ஸ் பண்ண வேண்டியதான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதான்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவருக்கு வெறுப்பாகுது. இப்போ வந்துட்டு அதில் இன்னொரு அவங்களுக்கு கோவம் என்னன்னா, துஷார் வேறு வந்துட்டு இவங்களை வந்து இன்றைக்கி இவங்களுக்கு தான் அந்த முகமூடி அந்த இது இருக்குது. ஏன்னா அப்பப்போ வந்துட்டு நல்லா பழகிற மாதிரி அன்பை பொழிகிற மாதிரி பண்ணுறாங்க. நான் ஒன்றும் வந்துட்டு இவங்க லேபில் இருக்கிற எலி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சிருப்பார். அதனால் அது வேறு அவங்க கண்டிச்சு இல்லையே, நான் வந்துட்டு அவங்ககிட்ட அந்த மாதிரி பழகவே இல்லையா அப்படின்ட்டு. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா துஷார் என்னமோ ஒழுங்கு என்ன மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி வந்து சொல்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி எப்பயும் போல் அவங்க டெரர் பீஸு, ஒரு சில இடங்களில் எரர் பீஸு. ஆனால் துஷார் வந்துட்டு யாருக்கிட்ட பழகிறாரோ இல்லையோ விஜய் பார்வதிக்கிட்ட மட்டும் நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறது. ஆனால் அங்கே வந்து போட்டு கொடுக்குற போது என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்ற மாதிரி இது பண்ணுறாரு. அப்புறம் எதுக்கு அவங்க பேசும்போது இவர் பேசணும்? இல்லை எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கலன்ட்டு போயிடலாம், பட் அதை பண்ண மாட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டேட்டாக வந்து திவாகர்கிட்ட வந்து பாருங்க. சரி நீ ரொம்ப விவரமாக இருக்கிய, அந்த டாஸ்க் வந்தோன்னு ஏன் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அது அவரோட இஷ்டம். அதை விஜய் சேதுபதி அவர்களே கேட்கல, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கூட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இவங்க கண்ட்ரோல்குள்ளே வந்துடும் நினைக்கிறாங்க. எப்படி கமருதீன் நினைக்கிறாரோ அதே மாதிரி இவங்களும் நினைக்கிறாங்க. திவாகர் வந்துட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னல, அதே மாதிரி இவரும் சொல்லணும். நான் யாரை சொல்கிறேன்னா அதே டீமில் வேறு யாரோ சொல்ல இல்லை, நான் எனக்கு யார் வந்து நான் எதிரியாக பார்க்கணும் அவங்கள வந்து இவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை அங்கே வந்து சொல்லி நீ ஏன் சொல்லலை, நீ ரொம்ப விவரமான ஆள் தான் அப்படிமா அவர் இல்லை, அந்த இதுக்கு வந்து எனக்கு ஆள் கிடைக்கல, அதனால தான் நான் சொல்லலை, நான் என் மைண்டில் இருக்கிறதெல்லாம் எப்பயுமே நான் டப்புன்னு போட்டு உடச்சி விட்ருவேன், எனக்கு அந்த மாதிரி மறைக்க வேண்டிய எண்ணெல்லாம் இல்லை அப்படின்றாரு. இருந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்படியே திரும்ப சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை திட்டுறாங்க. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா, திவாகர் தான் முதல்ல அழுதுட்டு இருந்தவங்கள சாப்பிடவான்னு கூப்பிட்டு வந்தது. கடைசியில் அவர்கிட்டே சண்டை போட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. இதில் என்னென்ன சாப்பிட்டுட்டு சாப்பாடு வேறு தொண்டையில் இறங்க மாட்டுது, என்னத்தை பண்ணுறது அப்படின்ட்டு மிழுங்கிட்டே சாப்பிட்றாங்க. சரி தான் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி புதிராக இருக்கிற இந்த விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.